நம்மளுக்காக கவிதை சொல்றதுக்காக ஒருத்தவங்க வந்திருக்காங்க. கவிதை. எஸ். ஓகே. அவங்க வந்துட்டு யார் கவிதை சொல்ல போறாங்க, எதுக்கு சொல்ல போறாங்க அப்படின்றத அவங்க வாயில கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? தெரியும், நீயும் ஒரு பெரிய ஒரு பாடலாசிரியர், நானும் ஒரு பெரிய பாடலாசிரியர் தான். எழுதுல நானும் எழுதுல, இங்கு காலி. ஓகே, அவங்கள்ட்ட என்ன கவிதைன்னு கேட்டுடலாமா? கேட்டுருவோம். ஓகே, கவிதை கொண்டு வந்திருக்கீங்களா ரோஹிணி? ஆமா. எங்க நான் ஒரு தடவை கேட்கணுங்க. அதெல்லாம் கண்டிப்பா உங்களுக்காக தான் எழுதிட்டு வந்தேன். நீங்க எப்படி நம்ம தாமரை அக்கா மாதிரி எழுதுவீங்களா? அந்த அளவுக்கு இல்ல, ஃபியூச்சர்ல வருவேன், அந்த அளவுக்கு வருவீங்க. ஆல் தி பெஸ்ட். பெண்கள் என்றால் அன்பு, பெண்கள் என்றால் பாசம், பெண்கள் என்றால் பணிவு, பெண்கள் என்றால் வீரம், பெண்கள் என்றால் திறமை, இவை அனைத்தும் ஒருங்கே இணைந்தவர். திறமைகளை அவளுக்குள் புதைத்து வாழ்பவள். அவர்கள் திறமைகளை இல்லத்தோடு புதைக்காமல் இவ்வுலகத்திற்கே பறைசாற்றும் எங்கள் கில்லாடி ராணி நீ தில்லோட வாணி. உன்னால் இன்று நாங்கள் தில்லோடு மட்டுமின்றி எங்கள் திறமைகளோடு வெளிக்கொண்டு வந்தோம் மகுடம் சூடி கில்லாடி ராணியாக. அடுத்து நம்ம சித்து சாருக்கு தலைக்கா இருப்பா இருங்க. அந்த கவிதைக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பேப்பரை பார்த்தேன், ஃபுல்லா அசிங்கமா எழுதிருக்கு. உள்ள பூரா பேட் வேர்ட்ஸ் தான். நான் இல்ல எங்க தலைக்கு எப்படி எழுதுவேன் நானு. சித்து, நீ இந்த கில்லாடி ராணியின் சொத்து, உனாக இந்த கில்லாடி ராணிகளை தாங்கும் எங்கள் சித்து. நீ கலாய்க்கும் காமெடிகள் அனைத்தும் கெத்து, அதை எதிர்க்க வரும் காயத்ரிக்கு தருகிறாய் ஒரு குத்து. உன் ஊக்குவிப்பு ஒவ்வொன்றும் வெற்றியின் வித்து, என்றும் நீதான் எங்கள் கில்லாடி ராணியின் சொத்து சொத்து சொத்து. 10 ரூபா கொடுத்து அவன் தானே கொடுத்தான் மேக்கப் ரூம்ல. நோ ஓன் இப்ப கண்டென்ட் கொடுங்க. எழுதிங்க. விரும்புறது என்னன்னா, இல்ல நீங்க சொன்னது இந்த கவிதையை இங்க வித்து எப்படியாவது ஒரு சான்ஸ் கிடைக்குமான்னு பாத்துருக்காங்க. ஓகே, எனிவேஸ் நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. எல்லாருமே ஒரு தடவை கிளாப் பண்ணிடலாம். காயத்ரிக்கு ஒரு கவிதை எழுதிருக்கீங்களா? அத படிங்க. இறக்குறோம் எல்லாத்தையும் ஒண்ணு. இறங்க மேடம். கண்ணுக்கு மையழகு, காயத்ரிக்கு பொய்யழகு. ஏங்க, காயத்ரி அழகுன்றதே பொய்யுதான். கில்லாடி ராணியின் கனவு கண்ணி, நீ கலாய்ப்பதில் மண்ணி. பண்ணி பண்ணியா? சாரி. எவ்வளவுதான் கலாய்த்தாலும் எதற்கும் கலங்காத சிங்கப்பெண்ணே, கில்லாடி ராணியின் கண்ணே. இல்ல ஒரு டவுட் எனக்கு, நீங்க கவிதை படிச்சீங்களா இல்ல இந்த புலிகேசி மண்ணை நம்ம பாராட்டுற மாதிரி இருந்து? கவிதைனும் சொல்லலாம், மடல்னும் சொல்லலாம். நீங்க ஒரு மாமா மண்ணா? இல்ல அப்படி வந்து அப்படிதான் இருந்தது எனக்கு லைட்டா. ஓகே, ஸோ எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்துட்டு வெறும் கையோட வராமல் எங்களுக்காக இப்படி கவிதைலாம் எழுதி கொடுத்துருக்கீங்க ரோஹிணி, ரொம்ப நன்றி அண்ட் வாழ்த்துக்கள். நீங்கள் வருங்காலத்தில் ஒரு பெரிய தாமரை மாதிரி ஒரு அழகான ஒரு ரைட்டெல்லாம் ஒரு போயிட்டுக்கு ஆகணும். உங்களுக்கு வரவேற்பு முடிந்தது. அடுத்தது ஆடலும் பாடலும் கொஞ்ச நேரத்தில் ஆரம்பிக்க போகிறாங்க. Come on. Let's play அடிச்சு தூக்கு. ஸோ இந்த ரவுண்டில் நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சைரன் சவுண்டோ ஆரன் சவுண்டோ கேட்கும். கேட்டோன்னா ஃபஸ்ட்டு யாரும் வந்து பொம்மையை தூக்குறீங்க, அவங்க நேரம் ஸ்பின்னிங்கில் வருவீங்க. ஸ்பின்னிங்கில் சுற்றி விடுங்க. அதில் என்ன நம்பர் இருக்கோ இந்த எல்இடி ஸ்க்ரீனில் உங்களுக்காக ஒரு கொஸ்டின் வரும். அந்த கொஸ்டினை நீங்கள் பார்க்குறீங்க. இதில் என்ன நம்பர் நினைக்குதோ அந்த பதில்கள் நீங்கள் சொல்லி ஆகணும். இன்கேஸ் உங்களால் இது சுற்றி அதோட பதில்கள் உங்களால் சொல்ல முடியும்னா, இந்த சைடு ஆடாமல் ஒருத்தவங்க நிற்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் போய். இது சுத்தி விடுங்க. இப்படி இருங்க, இப்படி திரும்புங்க. இந்த பக்கம் பார்த்த மாதிரி. நான் சாப்பிடல, ஒரு மாதிரி கைய நடுக்குது. சாப்பிடல, எனக்கு பயங்கர பசி. சாப்பிடல, அதுக்கு நான் என்ன பண்றது? நான் சொல்றத முழுசா கேளு. பெரிய ஜெமினி படம் கிரண், இந்த தீவானா டான்ஸ் எல்லாம் அப்புறம் ஆடு. இப்ப நாங்க சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இப்ப ஐயோ சுத்து அத இருப்பா, ஒரு மாதிரி குருவிக்கார மாதிரி ஆயிட்டமா நானு. இது சுத்துமா சுத்துமா. இப்படி 5 வந்தா என்ன பண்ணணும்? 5 கொஸ்டின் சொல்லணும். 5 கொஸ்டின் நீங்க சொல்லுங்க, பதில் நான் சொல்றேன். எல்லாம் ஒன்னு அடிக்கணும். இந்த பாருங்க, இப்ப 5 வந்திருக்குதா உங்க மோராசிக்கு. இப்போ இந்த எல்இடி ஸ்கிரீன்ல ஒரு கொஸ்டின் வரும். அந்த கொஸ்டினுக்கு நீங்க 5 ஆன்சர் சொல்லணும். பதில் அதனால क्वेश्चन சொல்ற நீங்க ஆன்சர் சொல்லிக்கோங்க. அதுக்கு தான் சொன்னேன் நான். என்ன क्वेश्चन நான் சொல்லிக்கிறேன், நீங்க ஆன்சர் சொல்லுங்க. அவங்க தெளிவா தான் இருக்கறாங்க. எனக்கே ஒரு மாதிரி
அவனே இருமலா வருது. ஒரு நோயில அட்டாக் ஆகி கொஞ்சம் சாவர ஸ்டேஜ்ல இருக்கு. எலிடிகார் கொஸ்டின் ப்ளீஸ். நாய் வகைகள், வெரைட்டி ஆஃப் டாக்ஸ். நாய். குத்தா 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 டைப்ஸ் ஆஃப் குத்தா. வெரி நாய் சிது நாய். நாய் நாய்க்கு ஹிந்தில நாயே புரியும். குத்தா குத்தா டாக் குத்தாடா டேய். ஓகே, ஆடாமே வின் பண்ணிருக்காங்க. ரோஹிணி இதெல்லாம் டூ மச். ஆனா இந்த கேம் நான் இப்படி பார்த்ததே கிடையாது. ஆடுடா, என்ன ஒரு இது. நான் தான் அப்பயே சொன்னேன், அப்பயே ஆரன் அடிச்சு விடுங்கன்னு. சுத்துங்க. ஐயோ இதர்மே சுத்துமே சுத்துமா முடியலம்மா. ஏமா மூஞ்சி அப்படி வச்சுக்கிற? சார் ஆன்சர் சாய். என்னது? சார் ஆன்சர். அட்டிச்சன பல்லுங்கெல்லாம் தெரிச்சிரும். கம்முனு இரு, நான் பாத்துக்கிறேன், நீ கம்முனு இரு. எல்இடிகார் கொஸ்டின் ப்ளீஸ். சியான் விக்ரம் நடித்த படங்கள் 4 படம். விக்ரம் அவர் படம். ஜெமினி. விக்ரம் இருக்கார்ல, இருக்காங்க. சோ அது எதுக்கு ஓடுது? நீ 100 வச்சாலும் பதில் சொல்ல முடியாது, அதை ஓட்டி வரப்ப. போயிடுங்க எல்லாரும். என் கைகள் கட்டப்பட்டிருக்கிறது, எல்லாரும் போயிடுங்க. பாக்குறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த ஷோ வரதுக்கு முன்னாடியே. ஸோ ஃபைனல்ஸுக்கு போனது ரோஹிணி. சூப்பராக விளாண்டிங்க. தமிழே தெரியலனாலும் இவ்வளோ தூரம் வந்ததுன்றதெல்லாம் பெரிய விஷயம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டு அதை பார்த்து சொல்லணும், அதுவுமே நமக்கு கொஞ்சம் தகராறு இருந்ததுனால நம்மளால் முடியல. ஆனால் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்துலேயுமே உங்களோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை காட்டி இவ்வளோ தூரம் ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்ததுக்கே ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு ரியாலிட்டி ஷோ நமக்கு தமிழ் அந்த அளவுக்கு தெரியாது, நமக்கு அவ்வளோ தகராறு இருக்கும் பொழுது ஒரு கான்ஃபிடென்ட் ஒன்று இருக்குல்ல, நம்ம போகலாம், போய் கலந்துக்கலாம். இப்போ நான் சொல்கிறதே உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து கலந்துக்கலாம். இவ்வளோ தூரம் வரதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சுமிதா, உங்களுக்கு சௌபாகியம் வழங்கும் ஒரு அழகான கிஃப்ட் ஆம்பு. உங்களுக்கு அதில் எது வேணுமோ போய் எடுத்துக்கோங்க, போங்க.